ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபேஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேண்ட்பேக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். அதுக்கு நான் வந்து 4 டைப் ஆஃப் பீசஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே 3.25 இன்ச் ஸ்கொயர் பீசஸாக எடுத்திருக்கேன். இது வந்து ஒன் சைடு வந்து ப்ளூ அண்ட் பிங்க் இருக்க மாதிரி, அதர் சைடு வந்து ஆரஞ்ச் அண்ட் லைட் ரோஸ் கலர் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். எனக்கு ஒவ்வொன்றிலையும் டோட்டலாக 50 பீஸ் தேவை. அதில் வந்து ஃபஸ்ட்டு செட் எப்படின்னா பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ, இது வந்து ஃபஸ்ட்டு செட். அண்ட் செகண்ட் செட் வந்து ஆரஞ்ச் அண்ட் ரெட். இது எப்படி நம்ம வரிசைப்படி வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் ரெட், ஆரஞ்சு ரெட், இந்த மாதிரி கான்சிக்வெண்ட்டாக ஒன்று மாற்றி ஒன்று நம்ம வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நம்மளோட ஆர்டர். இந்த ஃபஸ்ட்டு 5 பீஸ் தான் ஒரு லைன். இதே மாதிரி நம்ம 5 லைன் வைக்க போகிறோம். அப்போ டோட்டலாக நமக்கு ஒன் சைடு வந்து 25 பீசஸ், ஆப்போசிட் சைடு வந்து ஒரு 25 பீசஸ், டோட்டலாக 50 பீசஸ். இதில் வந்து இந்த ஆரஞ்சில் 12 எடுத்தோன்னா அந்த ரெட்டில் வந்து 13 வரும். ஏன்னா 5 லைன் வைக்கிறதுனால மாறி வரும். அண்ட் இதை எடுத்து இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச்சஸ் போட்டே வந்து ஓப்பன் பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லைனாக அடிச்சுட்டே வரணும். வரிசையில் நம்ம வச்சுருக்க வரிசைப்படி நான் அடித்து முடிச்சிட்டேன் பாருங்கள். அடுத்த லைனும் அப்படியே அடிச்சுட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும் 2 பீஸையும். ஸோ அதே மாதிரி நமக்கு டோட்டலாக 5 லைன்ஸ் வரும் இல்லையா, அந்த 5 லைன்ஸும் நான் ஜாயின் பண்ணி ஒன் போர்ஷன் ரெடி பண்ணிட்டேன். பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பேக் சைடு இருக்க ஸ்டிச்சஸ் அமுக்கி விட்டு ஈவன் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். ஏன்னா எனிவேஸ் நம்ம லைனிங் கொடுப்போம் இல்லையா, அதனால் அப்படியே விட்டுருங்க. அடுத்து இப்போது நம்ம பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ எடுத்துருக்கோம். இதுவும் சேம் அதே மாதிரி தான். ஒரு பிங்க் ஒரு ஸ்கை ப்ளூ, ஒரு பிங்க் ஒரு ஸ்கை ப்ளூன்னு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அதில் அடித்த மாதிரியே தான் ஒரு பீஸ் மேலே ஒன்று வச்சு லைனாக அடிச்சுட்டே வாங்க. நம்ம 5 லைன் செப்ரேட்டாக உருவாக்கி அந்த 5 லைனை எகைன் ஜாயின் பண்ணிக்குவோம். நான் அதை அதில் பண்ணியிருக்கேன். 2 பீஸ் எடுத்து தான் ஒன் சைடு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அண்ட் தென் அதை ஓப்பன் பண்ணிட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக. தென் அந்த பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நெயில்ஸால் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பீஸை வந்து வச்சு ஜாயின் பண்ணிட்டே வருவோம். ரைட் சைடெல்லாம் மேலே வர மாதிரி ஜாயின் பண்ணணும். நான் ஒரு லைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் 5 லைன்ஸ் வரும். நம்ம 5 லைன்ஸோட ரைட் சைடெல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு வரும்போது நமக்கு ஒரு ஒன் சைடு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். நம்ம ஆரஞ்சு ரெடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நான் ரெடி பண்ண 2 பீஸும் சென்டரில் ஜாயின் போட்டுட்டேன். ஜாயின் போட்டிங்கன்னா இப்படி தான் வரும். இந்த ஜாயின்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம லைனிங் வைக்க போகிறோம். அதோட லென்த் அண்ட் வித் நமக்கு எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு ஒரு லைனிங் கட் பண்ணிக்கலாம். நமக்கு லென்த் வந்து 13 இன்ச்சஸ் வரும் அண்ட் வித் வந்து 15 இன்ச்சஸ் வரும். அந்த லென்த்துக்கு நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு பீஸோட ரைட் சைடில் மேலே வச்சு ஸ்டிச்சஸ் போடணும். ராங் சைடில் வச்சிடாதீங்க, ரைட் சைடில் வச்சு 3 சைட்ஸ் மட்டும் ஸ்டிச்சஸ் போடுங்க. நான் 3 சைட்ஸ் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஓப்பனில் இருக்க அந்த சைடில் நம்ம டேர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் டேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நம்ம டேர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நம்மளோட பீசஸ் இருக்கும். இதை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மேலே ஒரு மடக்கு தையல் போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சைடு வந்து ஓப்பனில் இருக்கும். இப்போ இதை வந்து 2 வகையில் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் வர மாதிரி, அதாவது ஒரே சைடில் பாதி வந்து இந்த ரெட் அண்ட் ஆரஞ்சு காம்போவும் பாதி வந்து பிங்க் அண்ட் ப்ளூவும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஒன் சைடு ஃபுல்லாக ஆரஞ்ச் அண்ட் ரெட், இன்னொரு ஆப்போசிட் சைடு ஃபுல்லாகவே பிங்க் அண்ட் ப்ளூ வர மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன் சைடு ஃபுல்லாக இதுவும் ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு வர மாதிரி ஸ்டிச்சஸ் போட போகிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி ஈவனாக திருப்பி வச்சுக்கலாம். திருப்பிட்டு நமக்கு ஓப்பன் இருக்குது இல்லையா, அந்த ஓப்பன் இருக்க சைடும் நமக்கு இது 3 சைடு ஓப்பன் இருக்குது. 3 சைடு ஓப்பன்றதான் எப்படி நமக்கு பேக் ஆகும். ஸோ 2 சைடு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணணும். கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு எப்படி வச்சா கரெக்டாக ரெட் அண்ட் ப்ளூ ஒரு காம்போவாகவும் ஆரஞ்சு ஒரு காம்போ வருதோ அப்படி வச்சு நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். பாருங்கள், ஈவனாக போட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு மடக்கு தையல் போட்டுக்கலாம். இது எல்லாமே டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபைனல் லுக் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்குன்னு. நான் அந்த ஹேண்ட்பேக் வந்து காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன்.
இது எப்படி நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன்னா, பிங்க் அண்ட் ப்ளூ இருக்க பக்கம் ஓப்பன் பண்ணால் பிங்க் அண்ட் ப்ளூ தான் தெரியும். அதே மாதிரி பேக்கை திருப்பி வச்சோம் அப்படின்னா ஆரஞ்சாக தெரியும். அதாவது நம்ம டபுள் காம்போ பண்ணியிருக்கோன்றது வந்து நம்ம தோலில் மாட்டும் போதே தெரியாது. அந்த மாதிரி டெக்னிக்கலாக ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இந்த ஷேப் வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்திருக்குன்னு. நம்ம இதோட லென்த்து வந்து 8.5 inches எடுத்துக்கலாம். அண்ட் விட்த்து வந்து 1.5 inches எடுத்துக்க போகிறோம். போத் சைடும் 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை ஒரு லைன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங் எழுதுகிறேன் இல்லையா, இது வந்து ஃபோல்டிங் ஏஜ். கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதுனால சிங்கிளாக தான் எடுத்திருக்கேன். அண்ட் நம்ம 8.5 inch மார்க் பண்ண இடத்துல 4 inch லென்த் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த 8.5லேருந்து உள்ளே தள்ளி ஒரு 2 inch ஒரு மார்க் கீழே, அந்த இடத்துலேருந்து அந்த 2 inch மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 4 inchக்கு ஒரு கிராஸ் கோடு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் ஏரியாவிலேருந்து அந்த 4 inchக்கு ஒரு கர்வ், அந்த கர்வ் மார்க் பண்ணிட்டு கீழே எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட டெம்ப்ளேட். ஒன் சைட் கிடச்சிருச்சு. இதை வந்து கிளாத்தில் ஃபோல்டிங் ஏரியாவில் வச்சு நமக்கு கரெக்டாக அந்த கர்வ் எவ்வளோ தூரம் கர்வாக வளைச்சி கொண்டு வரமோ அந்தளவுக்கு நமக்கு நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம கிளாத்தில் வந்து 4 pieces கட் பண்ணுவோம். 2 வந்து ஆரஞ்சு அண்ட் பிங்காகவும், இன்னும் 2 வந்து ப்ளூ இருக்க மாதிரி 4 பீஸ் கட் பண்ணிடுவோம். அதில் வந்து ஒரு ஆரஞ்சையும் ஒரு ஸ்கை ப்ளூவும் ஒன்றா வச்சு, அதே மாதிரி அடுத்ததையும் இப்படி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு எடுத்த பீஸ் என்ன பண்ணுவோன்னா, கீழே ஒரு 1.5 inch, சென்டரில் ஒரு 1.5 inch கேப் விட்டுட்டு 1/4 inch அளவில் ஃபுல்லாக சுற்றி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம பேக்கில் இப்படி 3 சைடு வந்து ஸ்டிச்சஸ் போட்டு 1 சைடு ஓப்பனில் விட்டோம் இல்லையா, அதே மாதிரி இது 3 அந்த 1.5 inch கேப் விட்டுட்டு மீதி ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பீஸை நம்ம அப்படியே வச்சு அடிச்சிடலாம். ஒரு மடக்கு தையல் வேணால் போட்டுக்கலாம்.